ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர், அரசியல் பகுப்பாய்வாளர் அலீம் புகாரி அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற டைட்டிலோட வெளியாகி இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றத்தில் அவர் செய்த அந்த சைகையெல்லாம் போட்டு அப்படியே அவங்க ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி காட்சிகள்லாம் வந்திருக்கு. இது ஒரு பேசுபொருளாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அவர் முதலமைச்சராக இருந்து அவருடைய கடைசி படம், விஜய் அவருடைய கடைசி படம், முதலமைச்சராக அந்த படம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க புலங்காயுதம் அடைகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சட்டமன்றத்தில் அவர் இப்படி இந்த செய்தியை காட்டினார். அப்போவே எனக்கு இந்த ஃபோனோவில் ஒரு சேனலில் கேட்டாங்க. அப்போ நான் பேசும்போது சொன்னேன், ரொம்ப உணர்ச்சிகரமாக நான் சொன்னேன், சுதந்திர இந்திய வரலாற்றில், சட்டமன்ற வரலாற்றில் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தனி மரியாதை உண்டு. ஏன்னா பாரம்பரியம் அதிகம் இருக்கிற சட்டமன்றங்கள்லேயே கேரளாவுக்கு இணையாக நிகராக பெரும் பாரம்பரியம் வைக்கிறது நம்முடைய தமிழக சட்டமன்றம். அந்த தமிழக சட்டமன்ற வரலாற்றின் ஒரு அசிங்கம் விஜய் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இப்படி இந்த மாதிரியான ஜெஸ்டர்ஸ்லாம் யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. இதை சொன்னால் ஏற்பட்ட தள்ளு முள்ளு ஜெயலலிதாவை தள்ளினீங்களா வச்சிங்களான்ட்டு ஒரு அற்பத்தனமாக அது சைகை கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஜானகி அமைச்சரவை அப்போ தேவாரம் உள்ள பூந்து அடிச்சு, அது வேற இல்லை. இது நடக்கவே இல்லைன்னு கூட இருந்த திருநாவுக்கரசு அப்படி ஒரு சம்பவமே அவங்க நடக்கிற திமுக எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. இருக்கட்டும், நீ சொல்கிற மாதிரி ஒரு நேரடியாக பேச்சுவார்த்தை நடக்குது, அது ஒரு மோதல் போக்காவது. விஜயகாந்த் கூட நாக்க துருத்தினார். அது எப்படின்னா கோவம், அவுட் ஆஃப் எமோஷன். ஆனால் ஒருத்தரை கேலி செஞ்சு செய்கிறத சட்டமன்ற மாண்புக்கே அசிங்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அப்புறமா தான் தெரிஞ்சுது இவர் இன்னும் தேட்டர் மோடு விட்டே வெளியே வரலங்கிறது. இப்போதான் தெரியுது. இந்த தேட்டருக்காகத்தான் எல்லாமே ஷூட்டிங் தான். இப்போ இன்னொன்னு நம்ம செஞ்சது கூட ஜனநாயக கூட இருக்கலாம். ஆமா, எல்லாமே ஷூட்டிங் தான். நாளைக்கு எப்படியும் இதுக்கப்புறம் படம் வரும். அப்பதான் ஒரு இது பண்ணிக்கலான்னு பார்த்தேன், கேட்குறேன் அப்படின்லாம் இப்படிலாம் செஞ்சதெல்லாம் இப்போதான் நான் நினைச்சேன் சார். நான் என்ன நினைச்சேன்னா, கரூரில் அந்த மக்களை கொன்னது, அந்த 41 பேரை கொன்று இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணதே அவர் படத்தில் வைக்கிறது தான் சொல்லும்போது அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாக இருக்கேன்னு நான் நினைச்சேன். ஒருத்தர் யோசிப்பான்னு நினைச்சேன். இந்த கதையை பார்த்த பிறகு நான் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். உண்மையிலேயே இவனுங்க படத்தில் வைக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு. அப்போ இந்த நாடு எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி போயிருக்குது. அந்த முதல் சீனை பார்க்குறப்பவே நாளைக்கு படம், ஏன்னா எப்படியும் படம் ரிலீஸுக்கு ரெடியா இருந்ததுக்கு அப்புறம் வந்த சீன் தானே இந்த சீனு. அப்ப அதை எடுத்து அதுல கோக்குறானுங்க அப்படின்னு சொன்னா, இதை வேணா நீங்க ஒண்ணு செய்யுங்க, இதை செஞ்சீங்கன்னா இப்படி ஒரு சீன் எடுத்து நம்ம அதுல வைப்போம் அப்படின்னு இவனுங்க பேசியிருக்கானுங்கன்னு தெரியுது. அப்போ எவ்வளவு பெரிய கோமாளிகிட்ட இந்த மாதிரி எந்த படத்துலயும் இந்த மாதிரி ஒரு சட்டசபையை பண்ண முடியுமாங்க? அதோடைய மாண்பையே கெடுத்துட்டாரு. இதை போய் நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க? இது ஆக்சுவலா சட்டப்படி தவறு. நியாயமா சபாநாயகர்கிட்ட சொல்லுவீங்க. சபாநாயகர் என்ன சொல்லுவாரு? நீங்க லிட்டரலா மீனிங் எடுத்துக்கிறீங்கன்னு. எப்படி மார்க்கண்டேயன் எலும்பை உடைச்சது லிட்டரல் மீனிங்கா எடுத்துக்கிட்டு வழக்கு போட்டு ஜெயில வச்சிடணுமா ஒரு எம்எல்ஏவை? ஒரு முதலமைச்சர் நான் கதவை போட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நீங்க ட்ரிகர் பண்ண போய் தான் அவர் பதிலுக்கு சொல்றாரு. நீ கதவை மூடுவேன்னா எலும்பை உடைப்பேன் நான் அப்படிங்கிறாரு. எப்படி நீ அப்ப சார் நீங்க அது யாருமே அந்த கோணத்தை அணுகல. நான் வேற கோணம் சொல்றேன் பாருங்களேன். சட்டத்தின் பார்வையில் ஒரு எதிர்கட்சி வெளிநடப்பு செய்யறதுக்கான அனுமதி எல்லாம் இருக்கு. அந்த உரிமையை நான் தடுத்து நிறுத்தி கதவை மூடுவேன் அப்படின்னு சொல்றது சட்டவிரோதமா இல்லையா? நீ அப்ப அதை நீங்க லிட்டரலா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சபாநாயகர். அந்த லிட்டரலா எடுத்துக்க வேண்டாம் சபாநாயகர்கிட்ட போய் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்ட்டு அவர் கேட்டுட்டு தான் செஞ்சாரு. எப்படி கேட்டுட்டு செஞ்சாரு? இதை செய்ய போறேன்னு கேட்டுட்டு செஞ்சாரு. ஆனா கேட்டுட்டு செய்யணுங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, சட்டமன்றம் கூடுறதுக்கு முன்னாலேயே கேட்டுட்டு அதற்கான அனுமதியை கோரிட்டு கேட்கிறாரு. அதே மாதிரி அப்ப அதுதான் கேள்வியே புரிஞ்சுக்காம இல்ல, வாண்டடா அதிகாரம் ஒரு போதையில பேசுறது என்னன்னா, எதிர்கட்சிக்காரங்களும் முன்கூட்டியே அனுமதி வாங்கிட்டு செஞ்சா செய்ய அனுமதிப்பேன். முன்கூட்டி எடுப்பி இவர் வாங்கின மாதிரி முன்கூட்டி அனுமதியா? ஏன்டா சட்டமன்றத்தை கூத்தாடி கூடாரமா? அதான் சொன்னார், என்ன சார் டான்ஸ் பண்ண தான் சார் ஆடலை அப்படின்னாரு எதிர்கட்சி தலைவர். அப்ப இந்த மாதிரி எலெக்ட் கிளவுன் எக்ஸ்பெக்ட் சர்க்கஸ் தான். இந்த கிளவுனை எலெக்ட் பண்ணதுக்கு சர்க்கஸை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆனா இதுல என்ன அப்படின்னா, படமாவது உருப்படியா இருக்குதா அப்படின்னா, ஸ்க்ரோல் ஒரு ஹெட்டிங், ஸ்க்ரோலோட ஹெட்டிங், விஜய்ஸ் நியூ ஃபில்ம் is extremely lazy and incredibly tacky. அதனால திருத்தணியில ஒரு ஷோவே FDFS நடக்கல, க்ளோஸ் பண்ணிட்டான். சார் விஜய் அஜித்ங்கிறது 2 பேரும் மார்க்கெட்ல பெரிய நடிகர்கள். அரசியலை விடுங்க, நீங்க அரசியலை விட்டுருங்க. விஜய் ரஜினிக்கு அப்புறம் விஜய் அஜித் படம் தானே சார் ரொம்ப முக்கியமானது. அது எப்படி சார் முதல் நாள்லயே இப்படி ஆகும்? எனக்கு அது புரியல. அப்ப பாருங்க, இந்த சினிமாவை வச்சு முதலமைச்சர் ஆனவர் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். In the history of India,
a ruling party getting unpopular among the public in such a pace, this is the first time. ஒரு ஆளுகின்ற அரசு பொதுமக்கள் மத்தியிலே நம்பிக்கையை இழந்து அவர்களுக்கு மத்தியிலே அன்பாப்புலரா மாறுறது இவ்வளவு வேகத்துல 60 நாள்ல மக்களுடைய அதிருப்தியை பெறக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு அரசு ஒன்று, ஒரு நபர் ஒருவர் இருப்பாரே ஆனால் அது விஜய் தான் என்பதை, குதிரை வேகத்துல வந்து சரிஞ்சுக்கிட்டு போறது. அது வந்து இந்த திருத்தணி FDFS கேன்சல் ஆனதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. இவங்க இதை வச்சுதான் அதுக்கு வந்தாங்க. இப்ப இதுல என்ன ஆயிருக்குன்ற ரிசல்ட் நீங்க இதுல பார்த்தா தெரியும்ல. அதனாலதான் சம்பந்தமே இல்லாம சிஜேபி ப்ராட்டஸ்ட்லாம் இவனுங்க வெறியாவறானுங்க. அது வந்து எங்களுக்கு எதிராக பண்ணு. ஏன்டா நீங்க ஏன்டா வெறியாவறீங்க? மெரினா பீச்சை பூட்ட போறதாலும் செய்திகள் வந்து அது என்னமோ பண்ணிட்டு போட்டோம். காட்டாற்று வெள்ளத்தை வந்து மடை போட்டு தடுக்க முடியாது. மக்கள் போராட்டங்களை வந்து எந்த கொம்பனாலையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அதெல்லாம் ஆவாத கதை. சரியா? வேற பேர் வைக்கலாம், அதை வந்து மடை மாத்தலாம். ஜல்லிக்கட்டு ப்ராட்டஸ்ட்டை வந்து தப்பா முடிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்த மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சு முடிக்க வைக்கலாம். ஆனா மக்கள் போராட்டத்தை வந்து யாரும் கொச்சைப்படுத்த முடியாது. லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். 10 நாளைக்கு மேல சோனம் வாங்சுக் வந்து உண்ணாவிரதம் இருந்தது விஜயோட FDFS கெடுக்கிறதுக்கா? இப்ப 3 நாள்ல 8 கிலோ குறைஞ்சு போனதும் விஜயோட FDFS குறைக்கிறதுக்கா? இல்ல அதுக்கு முன்னால போயிருவோமா? தர்மேந்திர பிரதான் பேப்பர் லீக் பண்ணதும் விஜயோட FDFS கெடுக்கிறதுக்கா? ஏடா மென்டல்ஸ் இவனுங்களை பைத்தியக்காரனுங்க யார் தெரியுமா? இவனுங்களை மாதிரி லூசுங்க யாருன்னா தன்னை சுத்தி தான் உலகம் சுத்துதுன்னு நினைப்பானுங்க. ஏன்னா நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு. நீ முட்டி போட்டு மண்சோறு சாப்பிட்றது சொல்ல வரேன். அப்ப சாப்பிட்டுட்டு அதுக்காகவா உனக்கு நீ எதுக்காக முட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறியோ, நீ எதுக்காக மண்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியோ, அதை கெடுக்கிறதுக்காக தான் தர்மேந்திர பிரதான் பேப்பரை ரிலீஸ் பண்ணாரா? நீட் பேப்பர்ல முறைகேடு நடந்துச்சா? அதுக்காக தான் ஒருத்தன் எங்க இருந்தோ அதுக்கும் வேணா பின்னால போயிருவோம். உன் FDFS கெடுக்கிறதுக்காக தான் there are people like cockroaches sitting in the social media idly அப்படின்னு சூர்யகாந்த் சொன்னாரா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொன்னாரா? ஏன்டா உங்களை சுத்தி தான் உலகமே சொல்லுதாடா பைத்தியங்களா? அப்போ அவருக்கு ஆக்ரோஜன் ஏன் சொன்னாரு? அவன் ஒருத்தன் வந்து சோசியல் மீடியால ஏன் உருவாகி வந்தான்? 3 நாள்ல எதுக்கு அவ்வளவு ரசிகர்கள் வந்தாங்க? இந்திய அளவுல எதுக்கு இது ஒரு பேசு பொருளாச்சு? அதுக்கு பின்னால முதல்ல யார் இருக்கா? அது சரியான இயக்கமா தப்பான இயக்கமா? இதுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம் முதல்ல? அப்ப நீ உங்களுடைய கோமாளித்தனம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ADMK ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை பெற்று அவர் வந்து கர்நாடகா சிறைக்கு போன உடனே இவங்கெல்லாம் வந்து ADMK காரங்கெல்லாம் பதவி ஏற்றாங்க. எல்லாரும் அழுதுகிட்டே பதவி ஏற்றாங்க. அப்ப பகுத்தறிவு மண் தமிழகம் அதுல கூட ஒரு மினிமம் லாஜிக் இருந்துச்சு. கண்ணுக்கு முன்னால நேத்து வரைக்கும் இருந்தாங்க. இப்ப அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவங்க இல்லாத இடத்துக்கு நம்ம வர்றோமே அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே பதவி ஏற்றதுல ஒரு மினிமம் லாஜிக் இருக்கு. சரி, அவங்களாலதான் அவங்களுக்கு பதவி கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு அது இதையும் இருக்குல்ல. விஜயாலதான் இவங்களுக்கு பதவி கிடைச்சதுங்கிறது இதுல இருக்கு. நான் சொல்றது ஒரு மினிமம் லாஜிக் இருக்கு. மினிமம் லாஜிக் என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஆட்சியாளர். கண்ணு முன்னால அவங்க வந்து இப்படி கூட சொல்லுவாங்க, எதிர்கட்சிகள்லாம் சதி பண்ணி அவங்கள வந்து சிறைப்படுத்திருச்சு, அவங்க வந்து ஒரு போராளி, அவங்களுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கும். ஏட்டா சினிமா தியேட்டர்ல அழுவுற அமைச்சர் பெருமக்கள் உங்களுக்கு என்னடா லாஜிக் இருக்குது? தமிழ்நாடு எவ்வளவு அதையே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பன்னீர்செல்வம் அவர்களை போலவே வேடமிட்டு வடநாட்டு ஊடகங்கள் ஆங்கிலத்திலே அந்த நேரத்துல அதை வந்து ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதை உட்காந்து கேட்ட அப்ப வந்து பன்னீர்செல்வம் அப்படின்ற பேரை அவங்க சொல்ல வராம அவங்க வந்து கேலி பண்றதுக்கு பனீர் அப்படின்னு கேலி பண்ணாங்க. நம்ம சாப்பிடுற பன்னீர், ஏன்னா அவங்களுக்கு பன்னீர்செல்வத்துக்கு பேர் இது கிடையாது, பரிச்சயம் கிடையாது இல்ல. அப்ப பன்னீர்செல்வம் அப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அன்றைக்கு வடநாட்டு ஊடகங்கள் தமிழ்நாட்டை எந்த பார்வையில் பார்த்தது என்றால், ஒரு சிஎம் போயிட அது எதுக்கு நீங்க அழுதுகிட்டே பதவி இருக்கிறீங்க என்று பார்த்தது. இன்னைக்கு இவனுங்க ஆடுற இந்த கோமாளித்தனத்தை என்ன சொல்றது? சினிமா தேட்டர்ல ஒரு மினிஸ்டர் அழுதுகிட்டு எதுக்கு அழுகுறாரு? சுத்தி கேமரா நம்ம என்ன செய்வோம்னா, செல்போன் ஒருத்தர் இப்படி பக்கத்துல எடுத்துக்கிட்டு இப்ப நான் எனக்கு வந்து ஒரு அளவு வருது, நீங்க என்ன பாக்குறீங்கனாலே 100% அளவு வருது, நான் ஒரு 50% இதாகும். நம்ம இவ்வளவு அவன் வந்திருக்கிறவன் பத்திரிகைக்கார புதிய தலைமுறை கேமரான்னு தெரியுது. அதை அடக்க முடியாம அதை பத்தி கேர் பண்ணாம ஒரு பாட்டுக்கு அழுவாரான். என்னடா இது தமிழ்நாட்டுக்கு வந்து சோதனை, பகுத்தறிவு மண்ணுக்கு வந்த சோதனை. அப்ப நான் அதுக்குதான் கேட்கிறேன், கண்ணுக்கு முன்னால ஜெயலலிதாவை சிறைப்படுத்தி ஒரு முதலமைச்சர் சிறைக்கு போயிட்டாங்க, அதனாலதான் நம்ம இந்த அமைச்சர் பதவியை ஏற்க வேண்டியது வருது, ஒரு ரீஷஃபிள் தேவைப்படுதுன்னு நினைச்சு அவன் அழுதான். அந்த அழுததையே பகுத்தறிவு மண் தமிழகம் அதை இடித்துரைத்தது. எதுக்குடா அழுவுறீங்கன்னு? நீங்க எதுக்குடா அழுவுறீங்க? ஒரு ப்ராட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்றீங்கன்னு அந்த இவரை கேக்குறாங்க, சேலம் அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பேர் பார்த்திபன், அவர்கிட்ட போய் கேக்குறாங்க. விஜய் பார்த்திபன் தானே, அவர்கிட்ட போய் கேட்கறாங்க. பேரே அப்படி மாத்திக்கிட்டாரா? அப்படிதான் சொல்றாங்க, அப்படிதான் வருது அவருக்கு பேரு. அவரை போய் கேக்குறாங்க. அவரை பேட்டன்னு அவரு என்ன சொல்றாரு, அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, இப்ப நீங்க என்ன பாத்துக்குவீங்க, அவர் இந்த தேட்டரை பாத்துக்குவாரு. அவர் என்ன பண்றாரு, விஜயுடைய படம் வந்து லைனா வச்சிருக்கு, ஒரு படத்துல இருந்து அவர் நடிச்சுட்டு வந்தார், தொட்டு ஃபீல் ஆகுறாரு.
அப்படின்னு ஃபீல் ஆகுறாரு பேனரை தொட்டு. நீட்டு பிரச்சனையில வந்து 15 மாணவர்களுக்கு மேலாக தமிழ்நாட்டிலே இறந்திருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. இவங்களோ இவர் என்ன பாப்பாருன்னா விஜயுடைய லைனா அந்த படங்களை தொட்டு பார்த்து ஃபீல் ஆகிட்டு ரசிகன் தேவா பூவே உனக்கு அப்படின்னு லைனா காதலுக்கு மரியாதை அது மாதிரி அங்க பேனர் இருக்கு, அதுல அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்காரு. இவரை போய் கேட்டா, கல்வி அமைச்சரை போய் கேட்டா என்னங்க பிரச்சனைன்னு கேட்டா, போராடுகின்ற மக்கள் ஒரே டோன், தர்மேந்திர பிரதான் டோனும் ராஜ்மோகன் டோனும் ஒரே மாதிரி இருக்கு. என்னைக்காவது நீ போராடி இருப்பியா? குட்சட்னி அமைச்சரு யூடியூப்ல வீடியோ போட்டதை தவிர எஃப்ஐஆர்லயே பேர் இல்லாம தலைமறைவான அமைச்சரு, உங்களுக்குலாம் என்ன தெரியும் போராட்டத்தை பத்தி? எஃப்ஐஆர்ல பேரில் சுவிச் ஆஃப் பண்ணி தலைமறை ஆயிட்டாரு. அப்ப இவங்களுடைய போராட்ட குணம் அங்கேயே கேள்விக்குறி, இவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறதுல. ஆனா ஒரு போராட்டத்துக்கு எப்படி பர்மிஷன் வாங்கணும், அந்த போராட்டம் வந்து அனுமதி மறுக்கின்ற போராட்டமாக இருக்குமே. ஏன்னா ஃபேஸ்புக்ல இதுல சோசியல் மீடியாவில் எழுதுற இந்த தற்கொலைகளுடைய அந்த பாஷையிலே தெரியுது, இவங்களுக்கு முதல்ல அந்த ப்ரொசீஜரே தெரியல. அனுமதி இல்லாமல் ஒரு போராட்டம் நடந்துச்சு, என்ன பண்ணுவாங்க? சட்டப்படி அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தினால் அவர்களை கண்ணியமான முறையில் கைது செய்து ஒரு மண்டபத்தில் அடைப்பாங்க. கல்யாண மண்டபத்தில் ஈவினிங் விட்டுருவாங்க. இதுதான் பிஎஸ்ஆர் போட்டுட்டு அனுமதி இல்லாமல் விட்டுருவாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க அந்த போராட்டத்திற்கு வந்து ராகுல் காந்தியின் ஆதரவும் இருக்கிறது, என்னுடைய முழு ஆதரவும் இருக்குதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்ட பிறகு அந்த போராட்டத்துக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனா தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அதை நீங்க வந்து காவல்துறையை வைத்து சுற்றி வளைத்து அது வந்து ஃபர்தரா பரவாத மாதிரி அவர்களை வந்து கண்ணியமான முறையில், இப்போ கடந்த காலங்கள் நடந்திருக்குது கண்ணியமான முறையில் அந்த மாணவர்கள் இப்ப இதோட முடியல. நான் இந்த அமைச்சரை பார்த்து என்ன கேட்கறேன்னா, இதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம படத்துக்கு வந்து எதிராக பண்றாங்க. ஏண்டா கோமாளிகளா, எத்தனை என்னடா பிரச்சனை? அப்ப இது நீங்க எங்க தம்மா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் வந்து சும்மா இது ராஜ்மோகன் கொடுத்த அறிக்கையை வச்சுக்கிட்டு அனுமதி இல்லாம வந்த மாணவர்களை வந்து இப்ப தடுத்து நிறுத்தினது வந்து ஜனநாயகனுக்கு எதிராக நாங்க இவங்க பண்ணிடுவாங்களோன்னு பயந்து தான் பண்றாங்கன்னு தேவையில்லாம அவதூறு பேசாதீங்கப்பா அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றதா இருந்தா, காலேஜுக்குள்ள எதுக்கடா போனீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் எதுக்கடா கூப்பிட்டீங்க? என்னன்னா ஃபர்தரா பரவிடக்கூடாதான். இது ஃபர்தரா பரவுனா கொள்கை எதிரி பாஜக தானே, விஜயுடைய கொள்கை எதிரி தானே பாஜக. விஜயுடைய கொள்கை எதிரியை எதிர்ப்பதற்காக, விஜயுடைய கொள்கை எதிரியான பாஜகவினுடைய கொள்கையை எதிர்ப்பதற்காக மாணவர்கள் கூடினால் அது விஜய்க்கு நல்லது தானே. அப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனை? அப்ப அந்த கொள்கை எதிரிக்கு அவர் எதிர்க்கிறார், அது அவருக்கு பிரச்சனை இல்ல. மேட்ரு என்னன்னா அவருடைய FDFSக்கு பிரச்சனை. முதல்ல அது கொள்கை எதிரியாங்கிறதுலயே நம்ம கேள்வி இருக்கு. இல்ல அது வேற, கொள்கை எதிரி எடுத்துக்குவோம், ஒரு ஆர்குமெண்ட் சேர்த்து எடுத்துக்குவோம். அதை எடுத்துக்கிட்டாதான் இதை புரிய முடியும் ஈஸியா. அப்ப என்னன்னா, இவரை கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்ற சில அறிவியலிகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்களை வந்து இவனுக்கு எங்கேயாவது போய் ஜனநாயகனுக்கு போவாத, ஜனநாயகத்தை காக்க போவோம். ஜனநாயகன் படத்துக்கு நேற்று வச்சிருந்தாங்க, நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ண பாலநிலத்துக்கு போனீங்களா? போனேன், நேற்று போயிட்டு பேசினேன். அப்போ வந்து ஜனநாயகம் வேண்டும், ஜனநாயகன் வேண்டாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அருமையான ஒரு வாசகத்தோட ஒன்னு எதிரானதுன்னு புரிஞ்சிருக்கு அந்த மாணவர்கள் சொல்றாங்க. அப்ப வந்து அந்த மாதிரி அந்த அப்ப சொல்லுவான்ல, ஜனநாயகனுக்கு போகாத, ஜனநாயகம் காக்கவா, ஜனநாயகன் காக்க போகாத, ஜனநாயகம் காக்கவா. முத்தரசன் நான் பேரை கூட சொல்ல விரும்பலன்ட்டாரு, அவனுக்கு நான் அழைக்கவே விரும்பல அப்படின்ட்டாரு. ஸோ இதான் சொல்றேன், இப்படி அன்பாப்புலரா இந்த மாதிரி ஒரு இனிப்பான கார குழம்பு வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு கொலாப்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அதனுடைய நீட்சி தான் இந்த திருத்தணியில் FDFS காலி ஆனதும் சரி. ஒருத்தன் போட்டிருக்கான், விஜய் கட்சிக்காரன், காட்டுறேன் பாருங்களேன் போட்டோ, இப்படி போட்டிருக்காரு, எப்படி சூப்பரா அப்படி இப்படின்னு போட்டிருக்கான். அந்த தேட்டருக்கு அந்த அந்த அவன் காட்டியிருக்கிற போட்டோல பார்த்தா சீட்ல ஆளே இல்லை, ஒரு 4-5 பேர் தான் உட்காந்துருக்கான். பட்டு கடுமையான ஃபிளாப்பு, மொக்க படம், சும்மா கூட பார்க்க முடியாது. ஃப்ரீயா டிக்கெட்டை கொடுத்து கூப்பிட்டு போறான். இதை ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், நாங்கள் திரைப்படத்தை பண்ணதுக்கு பைசன் படத்தை வந்து காசை கொடுத்து சுப்ரமணியம் கூட்டு போலியா? எந்த படத்தை எதோட கம்பேர் பண்றீங்க, பைத்தியங்களா? அது ஒரு விளிம்பு நிலை மக்கள் பிரச்சனை குறித்த படம். சாதிய ரீதியாக ஒருவன் வந்து வருந்த முடியாது அப்படின்னு இருக்கிறப்ப, இதுங்க இதே புழுதிக்காட்டுல இருந்து செத்துறணும்னு நினைக்காதரே அப்படின்னு அமீர் அங்க இருந்து அப்படியே வந்து, அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இப்படியே இருந்துடாதீங்கடா அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒருத்தன் எப்படி போராடி மேல வர்றான், அவன் அதே நேரம் சாதி மட்டுமே காரணம் கிடையாது. நீங்க எந்த சாதிக்கான ஒருத்தர் எதிர்க்கிறீங்களோ அவனுடைய உதவியை கொண்டே அந்த ஒடுக்கப்பட்ட சாதியில இருந்து ஒருத்தன் மேல வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ரெண்டுமே ஒரே பகைமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அற்புதமான ஒரு கலவையை வந்து அவர் கொடுத்திருப்பார். அது மாணவர்கள் பார்ப்பதன் மூலமாக அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும்னு பேசி இது FDFSல தெரியாது. சுப்ரமணியம் அவர்கள் FDFS கூட்டு போல யாரையுமே. படம் வந்து அது பேசு பொருளாகி சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி, இது பார்த்தா இளைஞர்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். இது வரைக்கும் இளைஞர்களுக்கு பிரயோஜனமான எத்தனை படத்தை நடித்து விட்டார் நம்ம தலைவர்?
பத்தாத பாட்டில் நான் குடிக்க, அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்க அப்படின்றத தவிர, குஷி இருப்பு மட்டும் பார்த்தவன் கண்ணை நிமிந்துதான் பாக்குறேன். இதை தவிர, இந்த அசிங்கங்களை தவிர, அருவறுப்பை தவிர விஜய் எந்த காலத்துல பிரவுன் கலருடா, எங்க அக்கா பொண்ணு அதே கலருடா, அப்புறம் ஆண்டி வராடா சோகேஸ் ஆண்டி வரா. இப்ப ஏதாவது கமெண்ட்ல கூட கேட்பாங்க, நாங்கெல்லாம் விஜய் பார்த்து ரசிச்சு தான்டா இருந்தோம், நடிகரா உன் எல்லையில நீ நின்று இருக்கணும், அவ்வளவுதான். என்கிட்ட வந்து ஒரு காலத்துல நான் மாணவர் பருவத்தில் இருக்கிறப்ப என்கிட்ட வந்து உங்களுக்கு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா அந்த பிரச்சனை தானே அதிகமா ஓடிட்டு இருக்கோம். நான் விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். எனக்கு அஜித் அவரும் நல்ல நடிகர் தான், நம்ம சாய்ஸ் வந்து விஜய் தான், அப்படி நம்ம இருந்தோம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இவர் கடைசி வரைக்கும் முதலமைச்சர் ஆகிட்ட நடிக்க மட்டும் தானே பண்ணிட்டு இருக்காரு. சீனா போறது, நடிக்கிறது, இப்படின்னு காட்டுறது, பேஸ்ல என்ன ஆகிட்டு இருக்கு. இப்ப களத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அந்த பக்கம் ஒரு பக்கம் பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்கிறான், போராடுகின்ற மாணவர்களை மேல வன்மத்தை கக்குன்னு கக்குறானுங்க. என்ன சொல்றானுங்கன்னா, இவனுங்களுக்கு அவனுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, FDFI ஷோவை கெடுக்க வந்துட்டான். என்ன அப்ப அவன் என்ன போராடுறான், அவன் என்ன பேசுறான், அவன் பிரே என்னன்னு கூட அவன் கேட்க தயாரா இல்ல. பாஜகவை விட 100 மடங்கு கேவலமான பிறவிகள் இவர்கள். பாஜக வந்து ஈவன் ஃபார் பிஜேபி தே ஹேவ் an ideology to defend. இவனுங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த சினிமா தியேட்டர் மோகம், இந்த கூத்து மோகத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லை. நம்ம இவர் சொல்லுவார், ஜெயம் ரவி ஒரு படத்தை சொல்லுவார், இந்த சாக் பீஸ்ல இருந்து உழைப்ப கழிச்சுட்டு சுண்ணாம்பு தான் மிஞ்சம், அது வந்து சுண்ணாம்பு தான் மிஞ்சம், அருமையான ஒரு டைலாக். அந்த மாதிரி இவனுங்களை கழிச்சா சத்தியமா ஒண்ணுமே இருக்காது. ரசிகத்தன்மையை கழிச்சா ஒண்ணுமே இல்ல. இப்படிப்பட்ட ஆபத்துல போய் இந்த மண்ணு, திராவிடம், இந்துத்துவம், மார்க்சியம், ஒரு மண்ணும் கிடையாது. பொருளாதாரம், சட்டம், கான்ஸ்டிடியூஷன் எந்த பக்கத்துல நிக்கலையே அவர் தான். இந்த சும்மா சொல்லுவாங்க, இந்த சீட் இல்லாத சொம்புன்னு, அந்த மாதிரி எப்படி ஆட்டினாலும் ஆட்டிக்கிட்டு அப்படியே நம்ம இந்த அதிகாரத்துல மட்டும் ஒட்டிக்கிட்டு நின்றுணும். அந்த கவர்ச்சியை காட்டி வந்தாச்சு. என்ன சார் மீனிங் இல்லாம பேசுறானுங்க. எங்க எப்படி பாழ் பண்ண வந்தீங்க? அப்ப வந்து ஒன்றிய அரசினுடைய தடியடியும் உங்களுக்கு கேட்டுதான் நடந்துச்சா? ராகுல் காந்தியை தூக்கிட்டு போய், ராகுல் காந்தி வாண்டடா இந்த போராட்டத்தை திசை திருப்பதுக்காக போய் நின்றாரு, அது வேற. ராகுல் காந்தியை தூக்கிட்டு போய் 24 மணி நேரம் ஆச்சு, அதுக்கப்புறம் கண்டிக்கிறாரு இவரு. அந்த ஆள் வீட்டுக்கே வந்து தூங்கி வச்சு அவங்க அலையன்ஸ்ல இருக்கிறாரு. மறுநாள் அந்த சந்தோஷம் தாங்க எங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நடிகன் நாடால வந்து விட்டால் கூட, ஒரு நடிகன் நாடாலவே வந்து விட்டால் கூட, இந்த மண்ணிற்கான மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்த கட்சி திமுக மட்டும்தான் என்பதை எதிரிக்கு கூட புரிய வைத்திருக்கு. ஆமா, டீலிமிட்டேஷன்ல திமுக கருத்து, ஒரே நாடு ஒரே தேர்தல்ல திமுக மொத்தத்துல விஜய் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? இப்படி மடிச்சு விட்டுக்கிட்டே கரூர்ல இப்படி தூக்கி விட்டுக்கிட்டே சொன்னார், கரூர்ல டீலிமிட்டேஷன் ஒண்ணு வரப்போதான், எந்த டீலிமிட்டேஷன் எதிர்க்க மாட்டான், இவ்வளவுதான் அவருடைய மொத்த கருத்து. எந்த டீலிமிட்டேஷன், என்ன டீலிமிட்டேஷன் பேச தெரியுமா? 10 நிமிஷம் பேசுவாரா? இப்ப ADMK இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க, ஸ்கிரிப்ட் இல்லாம சட்டமன்றத்தில் விவாதிப்பாரா? டீலிமிட்டேஷன் விகிதாச்சார அதிவா இல்ல தொகுதி எண்ணிக்கையா, வடக்கு தெற்கு நோ டீலிமிட்டேஷனா, ஃபேர் டீலிமிட்டேஷனா? ஃபேர் டீலிமிட்டேஷனா உன்னுடைய ப்ரொபோர்ஷனேட் என்ன கேட்க வர்ற, எத்தனை பர்சன்டேஜ் இருந்தா ஓகேன்னு சொல்ற, வட மாநிலத்துக்கு என்ன தரணுங்கிற உனக்கு என்னன்னு சொல்ற, எந்த சென்சஸை ஏத்துக்கிற? 71 2011 ஏத்துக்கிறியா? இல்ல என்ன உன் கதை? இப்படி எல்லாம் எவன்ட்டுமே மூளையும் கிடையாது, எப்படி பேச போறதும் கிடையாது. டீலிமிட்டேஷன் அதை நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையில அப்படி போட்டு போயிடுறது. டீலிமிட்டேஷன்னா பொதுவான தொகுதி மறுசீரமைப்பு எல்லாரும் சென்றதானே. அது இன்னொரு கூத்து ஒண்ணு இருக்கு, கண்டிக்கிறாங்க. பாஜக, அதாவது டெல்லி போலீஸுக்கும் அந்த போராடுகின்ற மாணவர்களுக்கும் மத்தியில நடந்த அந்த தள்ளுமுழு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி ஒரு கண்டனத்தை நம்ம பார்த்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். கடுமையான கண்டனம், எவ்வளவு கடுமையா கண் சிவந்து கண்டிச்சிட்டார் விஜய். அப்ப ஒரு கொள்கை, காவல்துறையினர் கைப்பட்டிருப்பதை தவிர்க்க வேண்டும், அவருடைய கம்பு பட்டிருப்பதை அப்படிதான் போடுவார், அவர் தனித்தனியா போடுவார். ஆனா தலைநகர் டெல்லியிலங்கிறாரு, தலைநகர் சென்னையில இங்க பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்களை. நான் ஒரே ஒரு கேள்வி தான் திரும்ப கேட்பேன், படிக்கின்ற மாணவர்களுடைய விடுதிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று நல்லா வாங்கிட்டானுங்க அந்த கம்யூனிஸ்ட் மாணவர்கள் எல்லாமே, டைஃபிலையும் SFIலையும் பிச்சு எடுத்துட்டானுங்க. ஹலோ, நீங்க எவ்வளவு பொலைட்டா நடந்துக்க தெரிஞ்சுக்க. முதல்ல காலேஜுக்குள்ள வந்து எப்படி உள்ள வருவ நீ, நான் வெளியே வந்து போராடினேன்னு கேட்கறான் ஒரு மாணவர். அருமையான ராயல் சல்யூட் டு தட் ஸ்டூடெண்ட். அவன் நறுக்குன்னு கேட்டு விட்டான். காவல்துறை நடத்துற விதமே ரொம்ப மோசமா இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல, எப்படி உனக்கு மாறல நீ படி எதுக்கு இது பாப்போங்கிறான், நீ இலை எப்படிங்கிறான் அவன், இதெல்லாம் என்ன ஒண்ணும் புரியல. அப்ப இது விஜய் போலீஸ் வந்து அதுக்கு உடனே வந்து மாத்திட்டாங்க போல இருக்கு. ஏன்னா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், இந்த ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் போறதான் போயிட்டு ஒரு மரியாதையில், இதுக்கு முன்னால கூட பல அரசுகள் இருந்திருக்கு, அவங்க வந்து சென்ஸ் பண்ணுவாங்க, இவர் வந்து பழைய ஆள் இவரு அப்படின்னா அவங்கள லேசா மாத்தி விட்டுருவாங்க. இவர் டைரக்டா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்து கேட்கிறாரு ஆதவ அர்ஜுனா, நீங்க அந்த பழைய கட்சியால நீங்க அப்படின்னு. இது எப்படி ஒரு அதிகாரிகள்ட்ட பேசுற பேச்சா? அப்ப போலீஸ்ல திமுக போலீஸ், அதிமுக போலீஸ், தாவேகா போலீஸ் இவரே வச்சுக்கிறாரு. அப்ப எக்ஸிகியூட்டிவ் போர்டுக்கு இவ்வளவுதான் மரியாதை. ஒருவேளை
இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, இந்த இவரு ரமேஷ் 100 கோடி புகழ், அவர் வந்து போயிருக்காரு. இந்த ரமேஷ் மேட்டருக்கு தான் போலீஸ் காரி துப்பி இருக்காரு ஜட்ஜு. எப்படி காரி துப்பி இருக்காரு இந்த ஆர்டர்ல. ஒண்ணு இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பாருங்க. இப்ப இந்த வினோத் சூர்யான்னு ஜெயிலுக்கு போனாப்புலையே கேட்கவே இல்லைங்க ஜட்ஜு. ஓப்பனா சொல்றேன் பாருங்க, உள்ளே வாங்கல ஒரு சொல்றது. நீ போட்ட செக்ஷன் பொருந்துமா? பிபிஏ எப்படி போடுவ? இந்த செக்ஷனை 192 எப்படி போடுவ? 353 எப்படி போடுவ? அவனை என்ன ராயட் பண்ணா? On careful reading of the above provisions, it is clear that the allegations referred in the FIR does not attract any of the offenses charged above. Bail order 1-2 அன்பானந்த மேட்டரை நான் போனேன்னு 5 செக்ஷன்ல 4 வந்து ஒரு அது வேணும்னா 67 ஐடி ஆக்ட் போட்டு போனார். அதுவே அசிங்கன்னா ஒரு செக்ஷனும் வராதுன்ட்டார். நீங்க வந்து 192 போட்டதும் வராது, 353 போட்டதும் வராது, எந்த செக்ஷனும் வராதுன்ட்டார் ஒரே வார்த்தையா. 353 1 சப் கிளாஸ் பி, 353 2 எதுவுமே வராதுன்ட்டார். நீ இது நீ எப்படி இது பொருந்தும்? ஒரே அவர் திரும்ப டைம் செக்ஷன் வருமா இல்ல நாளைக்கு செக்ஷன் வருமா இல்ல நான் கேட்டு வரேன். வழக்கு போட்டது எந்த சட்டப்பிரிவிலும் வராது. பேராக்ட் எடுத்து கொடுக்குறாரு கீழே, அப்படி கொடு படிங்க. 192 எடுங்க. அவன் என்ன பேசியிருக்கான்? அவன் என்ன அவரே ஜட்ஜே பாருங்க, அவன் என்ன பேசுற ஜட்ஜுடைய லாஸ்ட் வரியை பாருங்களேன். அவன் என்ன பேசியிருக்கான்? மியர்லி நீ ஒரே ஒரு வார்த்தை அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இப்படி பண்ணலாமா முருகனுக்கு. இது வந்து ஜட்மெண்ட்ல 8வது பாயிண்ட்ல பாருங்க ஸ்டைல், தட் இஸ் முருகனுக்கு மொட்டை போடுவோம். இந்த ஆட்சியில் முருகனுக்கே மொட்டை போட்டிருக்காங்க. does not attract any of the offenses extracted above. என்னையா இருக்கு இதுலன்னு கேக்குறாரு. ஆமா, முருகனோட சொத்தை நீ ஆட்டையை போட்டிருக்கீங்க. வேற மேட்டருக்குள்ள போகாம அவர் அதையும் பேசியிருக்காரு. அவர் கேட்கிறாரு, நடந்ததும் பேப்பர்ல இருந்து டிவி வரைக்கும் கூகுன்னு காரி துப்பிட்டு தானே இருக்கிறான் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த ஆட்சி என்பது ஒரு கோமாளித்தனமான ஆட்சி. ஆனா கொடூரமான அமைச்சர்கள் வந்து தான் அடிக்கிற லூட்டியை, கொள்ளையை, தன்னுடைய அமைச்சரவையின் கீழ் நடக்கக்கூடிய அசிங்கத்தை, இப்ப எதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்தேன்னா டக்குன்னு டைவர்ட் ஆகி வந்துட்டேன் நான். அந்த அமைச்சர் என்ன பண்றாரு, ஒரு இடமா முன்னால இருந்த அமைச்சருக்கு வந்து அது இருக்கா அது இருக்கா, இவர் யாரு, அவருக்கு ஆதரவானவரா, இவர் இதே புத்தியா சுத்துறான. அதனாலேயோ என்னமோ, அதுக்குதான் சொல்லுவாங்க, அதனாலேயோ என்னமோ ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இந்த கைது செய்ய போகும்போது, இப்ப இதே இதுக்கு வராங்க ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், சைபர்ல இன்ஸ்பெக்டர். அவங்க தான் முக்தாரை போட்டு அரைஞ்சது. முக்தார் பேசியது தவறு இருக்கட்டும், சட்டம் இருக்கு டீல் பண்ண. இந்த குண்டாஸ் போட்டீங்க, இப்பதான் முடிச்சு வந்திருக்காரு, உள்ள கடக்குறாரு. ஒரு பக்கம் இருக்கட்டும், அரையறதுக்கு அடிச்சிருக்காங்க, அரையறதுல பிசிக்கல் இது பண்ணக்கூடாது பண்ணிருக்காங்களே 2 அறை. அதுவும் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர், உமன் இன்ஸ்பெக்டர், 2 அறை. இது கஸ்டடி வயலன்ஸ்ல பின்ன என்ன சொல்லியிருக்க, ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல, அடிச்சாங்கன்னு சொல்றாருல ஒரு மேஜிஸ்ட்ரேட் கரெக்டா. அதுக்கப்புறம் அவரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போகணும் அப்படின்னு சொல்லி SHRC போகணும்னு இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? வாட் இஸ் ஹேப்பனிங்? அட்டர் லாலெஸ்னஸ். வாஸ்தவம் தான், அமைச்சர்கள் FDFS பார்த்து அழுது கொண்டு இருந்தால் நாடு அரசாங்கம் இல்லாமல் அழுது கொண்டுதான் இருக்கும். அப்படி இந்த மண்ணை அவலத்திற்குள்ளாக்கி லீவு கேட்டு போறாங்கிறாங்க. இது என்னங்க இது? இதெல்லாம் நயினார் தலையில அடிச்சிருந்தாரு. இல்ல நயினார் தலையில அடிக்கிறது இருக்கட்டுங்க, குடிமக்கள் ஒவ்வொருத்தருடைய நிலை என்ன? நயினாராவது ஒரு அரசியல்வாதி விமர்சிக்கிறாருங்கிறது விடுங்க. உலகத்திலேயே ஒரு அமைச்சர் வந்து லீவு கேட்டாராம் சிஎம்கிட்ட, நாங்க இந்த படத்துக்கு போய் 3 மணி நேரம் நாங்க வந்து பழைய மாதிரி ஆகணும் அப்படின்னு. பழைய மாதிரி ஆகணும்னா எனக்கு இன்னுமே பழைய மாதிரி தான்டா இருக்கிற நீ இந்த அமைச்சரா மாறவே. சினிமால பேசுவாங்கல்ல, இப்ப நான் பழைய மேல மாறிட்டு வந்துடுறேன், நான் பழைய ஆளா மாறவா, பழைய பாலுத்தேவரை பாக்குறியாங்கிற மாதிரி என்ன சினிமாவாவே டயலாக் இருக்கு. இவர்கள் போகக்கூடிய ஒவ்வொரு வழக்கிலும் ஒவ்வொரு பழிவாங்குதலிலும் அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் நீங்க ஜெயிலுக்கு போறேன், அந்த வினோத் சூர்யாவை பக்கத்துல இன்னொரு பையன் வந்து இனி யார் போன்னு கேட்டா அதிர்ச்சி ஆயிட்டேன். நான் வந்து 5 நாள் ஆச்சு, இவர் 3 மணிக்கு வந்தாரு, நான் ஈவினிங் பிடிச்சி சொன்னேன். நீ என்னவா பண்ண? ஒரு கமெண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணேங்கிறான். இவருடைய ஆட்சி நிர்வாகம் சீராக நடக்கிறது எங்கன்னா இவங்களுக்கு எதிராக கருத்திடுபவர்களை சிறைப்படுத்துவதில்லை. அப்போ இட்ஸ் குவைட் சிம்பிள். பாஜக ஆட்சிக்கு எதுக்கும் வித்தியாசம் இல்லை. இவர்கள் வந்து சில உமர் காலிதுகளை உருவாக்க வேண்டும், சில சித்திக் காப்பான்களை உருவாக்க வேண்டும், சில ஸ்டேன் சுவாமிகளை உருவாக்க வேண்டும், சில ஆர்பி உதயகுமார்களை, ஆர்பி சூரியகுமார்களை உருவாக்க வேண்டும். இதுதான் இவர்களுடைய நோக்கம். இந்த மாதிரியான சிறை கைதிகளை, சில சஞ்சீவ் பாட்டுகளை உருவாக்குவார்கள் எதிர்காலத்தில். அவங்களுடைய எண்ணமே என்னன்னா,
ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இதையெல்லாம் பாஜக செய்தது. சஞ்சீவ் பாட்டுகளை சிறையில் வைத்தது, சமூக செயல்பாடு, ஸ்டேன் சுவாமியை வந்து அவர் பார்க்கின்சன் நோயில பாதிக்கப்படும் ஒரு ஸ்ட்ரா கேட்டா கூட கொடுக்காம அவரை வந்து ஜெயிலில் வச்சு கொண்டாங்க. இதெல்லாம் எதிர்க்கின்ற குரல்களை, டிசென்ட்டை வந்து நசுக்கிறது, அமுக்கிறது, இதெல்லாம் பாஜக செய்தது என்றால், அறுதி பெரும்பான்மையோடு, அசைக்க முடியாத பெரும்பான்மையோடு இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலங்களை ஆண்டு கொண்டிருந்த போது பாஜக அதை செய்தது. இந்த பொய்க்கால் குதிரை அரசுக்கு இவ்வளவு சேட்டையா? இவர்கள் இவ்வளவு ஆட்டம் போடுறானுங்களே, இத்தனைக்கும் எனக்கு அதான் புரியல. இவ்வளவு ஆட்டம் போடுறானுங்களே, இத்தனைக்கும் மெஜாரிட்டி இல்லை. இது ஒரு சாதாரண மைனாரிட்டி அரசு. அப்போ இது வந்து அணைகின்ற ஜோதி பிரகாசமா எரியும். இது சத்தியமா அணைய போற ஜோதி. உலகத்துல எவ்வளவோ உதாரணங்களை நம்ம எடுத்து சொல்லலாம். உலக வரலாற்றிலிருந்து எத்தனையோ பேருடைய உதாரணங்களை எடுத்து சொல்லலாம். இது அணைய போகின்ற ஜோதி. கடைசியா விஜயோடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னா, படமும் ஃபெயிலியர், விஜயோடைய அது முத நாளே இப்படி முடிச்சிட்டாங்களே குழி தோண்டி. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமா. இந்த போராட்டத்தை வந்து காரணம் காட்டி நம்ம எங்க நமக்கு FDFSக்கு எங்க பாதிப்பு வந்துருமோ இவனுங்க போராடுறதை விட அவங்களுக்கு இது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். எங்க படம் தோத்ததுக்கு காரணம் இந்த போராட்டம் தான் சொல்லிட்டு போயிருங்க. உங்களுக்கு வேணா ஒரு வாதத்தை நான் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. ஒரு சப்பக்கட்டை நான் கொடுக்குறேன். இந்த படத்துல அந்த இந்து முஸ்லீம் அந்த இஷ்யூ வழக்கமான அந்த படம் ரோஜா பட பாணியில் அந்த முஸ்லீம் தான் கொண்டு வைப்பாங்கிற கான்செப்ட் இருக்கு. அது பெரிய, நான் ஒரு இஸ்லாமிய நண்பரா நடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஜோக் நடிகர் இப்ப அமைச்சர் ஆயிட்டாரு, அவர் சொல்றாரு. அவரெல்லாம் அதுல இன்வால்வ் ஆகி தானே வர்றாரு. அந்த மாதிரி அவங்க ஆளுங்க ஏதோ ஒரு குண்டு வைக்கிற மாதிரி, அவர் அதுல நல்ல முஸ்லீமா இருக்காரு. அது ஏற்கனவே அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பாக்குறேன். அதுவும் குண்டு வெடிக்கிற சீன் தான் இதுல கொடுமை. மற்றும் ஒரு முறை அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு டெண்டன்சி இருக்கும்ல, குண்டு வைக்கணும்னாலே முஸ்லீமை தான் காட்டணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி. அதுக்காக நான் பாகிஸ்தானை விட்டு வேற இடத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் தான் வருவானுங்க அவனுங்க. நாம கேட்பது என்னன்னா, உன்னுடைய திரைப்பட லாபத்திற்காக, பாகிஸ்தானை காட்ட வேண்டும் என்கின்ற லாபத்திற்காக அதில் இருக்கக்கூடிய முஸ்லீமை வந்து திரும்ப திரும்ப காட்டும் போது அவன் தமிழ் பேசுறான்ல, அவன் தமிழ் பேசுற முஸ்லீம் இன்னும் அந்த தீவிரவாத சப்ஜெக்ட்ல மூழ்கி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. அதாவது இந்த ஆட்சிக்கு வந்து இப்ப ஏற்கனவே முஸ்லீம் சமூகத்து மத்தியிலே வந்து கடுமையான அதிருப்தியை சம்பாதித்து இருக்கிறது முஸ்லீம் லீக் ஆகட்டும், மற்ற எல்லாரும். முஸ்லீம் லீக்குள்ளேயே அவ்வளவு பிரச்சனைகள், சிக்கல்கள். ஒரு அமைச்சரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து ஒரு நிம்மதியா இருக்கணும், ஆனா இல்லை. ஏன்னா சமூகம் ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் இவங்களை வந்து கேள்வி கேட்குது. எப்படி தன்னுடைய திரைப்படங்கள் வாயிலாக தன்னுடைய கடைசி திரைப்படம் வரை முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டிய ஒரு நபர் ஆட்சிக்கு வந்து 60 நாளில் மாடு அறுக்க தடை என்று ஒரு பிரச்சனையை உருவாக்கி இப்ப போய் அப்பீல் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே தவிர அந்த நாளில் போச்சு. இனிமே ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு அது ஒண்ணும் இல்லை. ஆடு மாதிரி இப்ப என்னத்தை பண்ண போறோம்? குர்பானிக்கு அந்த சிக்கலை உண்டாக்கிட்டு போயிட்டீங்க. இந்த தாங்கல்ல போயிட்டு எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, அதுதான் எங்க போனான்? நேரா பல்லாவரத்துக்கு போறான், தாம்பரத்துக்கு போய் எப்படி அறுப்பீங்கன்றான். இவங்க ஒண்ணு பண்ணா, அவன் ஒரு வீடியோ போடுறான். இஸ்லாமிய பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் எல்லாரும் சேர்ந்து உடனே ஜனம் டிவியில வச்சு ஒரு வீடியோ போடுறான். உடனே அந்த ஸ்ரீ டிவியில வச்சு ஒருத்தன் பேசுறான். அந்த விசுவுடைய இவன் ஒருத்தன் உட்காந்துட்டு பேசுறான். வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இப்படிலாம் பண்றாங்க. இதெல்லாம் நடந்துச்சா திமுக ஆட்சியில? 60 நாளில் மத பதற்றத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது இந்த அரசு. 60 நாளில் 3.5% இடஒதுக்கீடு இருந்தா இப்ப இல்ல. இப்போ என்ன செய்யறது? இருக்கும் போதே ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போனா, ஒண்ணு நீ அந்த ஜீவோ வச்சு கொடுக்க முடியாதுன்னு டிசைட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த ஜீவோவே டிசைட் பண்ணிட்டேன். அப்போ வாய் திறக்காத இந்த அரசு, இதுங்க நாங்க அப்பீலுக்கு போறோம். அங்கேயும் அதை தாரவாத்திட்டீங்க. மாடு இருக்கிற பிரச்சனையா, மாடு இருக்கிற உரிமையை தாரவாத்தீங்க. அதனுடைய விளைவாக இன்னைக்கு தாங்கல்ல போய் ஒருத்தர் நிக்கிறான், தாம்பரத்துல போய் ஒருத்தர் நிக்கிறான். சென்னையில சிட்டிலே இந்த நிலைமை அப்படின்னா, சென்சிட்டிவான டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல என்ன நடக்கும்? இப்ப எதை செய்ய காத்திருக்கிறீர்கள்? இதெல்லாம் 60 நாள்ல நடந்த விஷயம். இதைத்தான் நம்ம தலபாட அடிச்சுக்கிட்டோம். நடந்த பிறகுதான் ஒத்துக்குவீங்களா? என்ன கூப்பிட்டாங்க, நீங்க வாங்க நம்ம ஒரு இது பண்ணுவோம். இப்ப தெளிவா சொல்றேன், இந்த தாவேக்கா ஆதரவாளர்கள் இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிடாதீங்க. இல்ல அவங்களும் முஸ்லீம் தான் அப்படிங்கிற பேசினா என்ன கூப்பிடாதீங்க. சத்தியமா நான் வரமாட்டேன். ஏன்னா இந்த அனைத்து பிரச்சனைக்கும் காரணமே அவனுங்க தான். இதுக்கு மொத்தத்துக்கும் காரணம் அந்த கவர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அடிப்படையை மறந்துட்டீங்க. எங்க இருந்தாலும் அந்த அடிப்படையை மறந்துட்டீங்க. அப்போ இல்ல அப்படிலாம் இல்லைன்னா நீங்க வாங்கன்னா நம்மள கூப்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அதற்கடுத்து இந்த 3% இடஒதுக்கீடு பிரச்சனை, எல்லா சிக்கல்லையுமே வந்து காரணம் இது எல்லாமே இந்த குறுகிய காலத்துல. அதுல ஒரு கூத்து என்னன்னா, KM ஒரு பதிவு வேற ஒண்ணு போட்டார், 1 வாரத்தில் முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். ஆமா, ரொம்ப நாள் முன்னாடி போட்டாங்க. என்ன எத்தனை வாரங்கள் ஓடிட்டு யாருகிட்ட போயிட்டு, RSSல் கடைந்தெடுத்து சாகாவில் பயிற்சி எடுத்து வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டுக்கிட்டு இருந்த நிர்மல்குமார் பெரியார் நினைவிடத்துக்கு போய் கையை உயர்த்தி பேசிட்டா அவர்கிட்ட இருக்கிற அந்த RSS தன்மை வந்து போயிடுமா? ஏன் அதே நிர்மல்குமார் பக்கத்துல தானே இவர் இருக்காரு, மாநில பொருளாளர்.
கையம்பு கட்டிட்டுல நிக்கிறாரு. முடிஞ்சுல இதுக்கு இனிமே பெரியார் காலம் கிடையாது. பெரியாருடைய இடத்துக்கே போயிட்டு அங்க அந்த இடத்துக்கே போய் எல்லாரும் முழக்கம் பண்ணும்போது வாயை திறக்காம நின்றுட்டு இருந்தாரு. எதிரி அப்படிங்கிறாரு. அவரு கொள்கை என் தலைவருக்கு வேணா, விஜய்க்கு வேணா தலைவரா எனக்கு இல்லைங்கிறான் அந்த. அப்போ இதனுடைய விளைவை இன்னும் எங்க தலைவர் சொல்லும் போது குறைஞ்சது 6 மாசமாவது அனுபவிச்சு தான் ஆகணும். 6 மாசத்திற்கு மேல தாங்காதுன்னா மக்கள் உணர்வை பிரதிபலிக்கிறோம். 6 மாசமும் தாண்டி இந்த ஆட்சி போச்சு அப்படின்னு சொன்னா மக்கள் படாத பாடுபட வேண்டியிருக்கும், திண்டாட வேண்டியது இருக்கும். ஏற்கனவே ஆதரவு சக்திகளான கம்யூனிஸ்டுகளோ மற்றவங்களெல்லாம் போதும் ஆயிட்டாங்க. எனவே நல்ல விஷயங்களே நம்ம வரக்கூடிய காலங்கள்ல ஜனநாயகனுடைய ரிசல்ட்ல இருந்தே தெரியுது. ஜனநாயகன் இப்படி ஒரு டவுனு அவர் காமிச்ச செய்ய அவருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில போயிருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.